हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। வேதம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்? அடிக்கடி நாம் வேதம் 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 என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். வேதம் என்ற ஒரு சொல்லுக்கு அறிவு என்று பெயர். அறிவு என்றவுடன் இது யாருடைய அறிவு என்ற ஒரு கேள்வி வரும். இது இறைவனுடைய அறிவு, பரமாத்மாவுடைய அறிவு. இந்த உலகத்தை யார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்கின்றாரோ அந்த ஈஸ்வரனுடைய அறிவு. ஒரு மனிதருடைய அறிவையும் அந்த மனிதரையும் தனியாக பிரிக்க முடியாது. நன்றாக ஒருவர் பாடுகின்றார், அவருடைய பாட்டு பிடித்திருக்கின்றது, அந்த மனிதர் வேண்டாம் என்று இருவரையும் பிரிக்க முடியாது. அதுபோல் அந்த பரமாத்மாவையும் பரமாத்மாவுடைய அறிவையும் பிரிக்க முடியாது. அறிவுதான் அவர், அவர்தான் அறிவு. அதனால் அவருடைய அறிவு எது என்றால் அதுதான் வேதம். இந்த வேதம் எப்பொழுது தோன்றியது என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில், பரமாத்மாவுடைய மூச்சுக்காற்றாகவே வேதம் இருப்பதால் என்றைக்கு ஈஸ்வரன் இருக்கின்றாரோ அன்றையிலிருந்து வேதம் இருக்கின்றது. ஈஸ்வரன் இல்லாத ஒரு காலம் இருக்க முடியுமா? ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு மூச்சு வருகின்றதா என்று பார்க்கின்றோம். மூச்சு வந்தால் அந்த குழந்தை உயிருடன் இருக்கின்றது. பிராணன், பகவானுடைய பிராணனாகவே வேதம் இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகா பிரளயத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன்னிடம் அடக்கி கொண்டு மீண்டும் இத்தகைய ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்யும் பொழுது பகவான் எதை ஆதாரமாக வைத்து சிருஷ்டி செய்கின்றார் என்றால் வேதத்தை ஆதாரமாக வைத்துத்தான். பிரமாணம் வேதம். நமக்கு மட்டும் வேதம் பிரமாணம் அல்ல, பகவானுக்கே வேதம் பிரமாணமாக இருக்கின்றது. வேதத்தை பற்றி சொல்லும் பொழுது உலகத்திலே நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்களை சொல்வதற்காகவோ நம்முடைய ஐம்புலன்களுக்கு எது புலப்படுகின்றதோ அந்த விஷயத்தை சொல்வதற்காக வேதம் வரவில்லை. அதற்கு வேதமும் அவசியமில்லை. எதெல்லாம் நம்முடைய ஐம்புலன்களுக்கு புலப்படாததோ, நம்முடைய அறிவுக்கு எட்டாததோ அதை பற்றி பேசுவதற்காக மட்டும் வேதம் வந்திருக்கின்றது. மறு உலகம் நமக்கு தெரியாது, மறுபிறவி நமக்கு தெரியாது, பாவம் நம்முடைய கண்களுக்கு தெரியாது, புண்ணியம் நம்முடைய கண்களுக்கு தெரியாது, ஈஸ்வரன் நம்முடைய கண்களுக்கு தெரிய மாட்டான். இப்படி தெரியாத விஷயங்களை பற்றி நமக்கு சொல்வதற்காக வேதம் வந்திருக்கின்றதே தவிர அன்றாட விஷயங்களை பற்றி எது ஒரு மனிதன் தன்னுடைய அறிவினாலும் புலன்களாலும் உணர்ந்து கொள்ள முடியுமோ அத்தகைய விஷயங்களை பேசுவதற்காக வேதம் வரவில்லை. வேதம் அத்தகைய கண்களுக்கு புலப்படாத ஒரு விஷயங்களை, புலன்களுக்கு புலப்படாத விஷயங்களை, அறிவுக்கு புலப்படாத ஒரு விஷயங்களை பேசும் பொழுது அதையும் நேரிடையாக வேதம் பேசாது. தேவதைகளுக்கு மறைந்திருப்பதில் தான் ஆர்வம் அதிகம், தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதிலே ஆர்வம் கிடையாது. உண்மையான மகான்கள் அத்தகைய தெய்வமாகவே தான் ஆகிவிடுவதால் அவர்களும் மறைந்திருப்பதற்குத்தான் ஆசைப்படுவார்களே தவிர தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு ஆசைப்பட மாட்டார்கள். தெய்வத்திற்கு மறைந்திருப்பதில் தான் ஆசை. அதுபோல் தெய்வத்தின் மூச்சு காத்தாக இருக்கக்கூடிய வேதத்திற்கு கூட ஒரு விஷயத்தை மறைத்து சொல்வதில் தான் ஆசை. நேரிடையாக பேசாது, விடுகதை போல் சொல்லும்.
அப்பொழுது வேதம் விடுகதை போல் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்றால், வித்யாரண்யருடைய பாஷ்யம் போன்ற பாஷ்யத்தை அடிப்படையாக கொண்டு தான் வேதம் இதைத்தான் சொல்ல வருகின்றது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வேத பாஷ்யம் இல்லை என்றால் வேதத்தினுடைய பொருளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இத்தகைய வேதம் நம்முடைய நாட்டிலே எப்படி இன்று வரையிலும் காப்பாற்றப்பட்டு வருகின்றது? வேதமோ அநாதி. பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக உலகத்திலே தான் அவதாரம் செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது முதல் அவதாரமே வேதத்தை ரட்சிப்பதற்காகத்தான். வேதத்தை ரட்சித்தால்தான் ஜகத்தை ரட்சிக்க முடியும். இன்றும் சூரியன் அதனுடைய ஸ்தானத்தில் இருப்பதும், சந்திரன் அதனுடைய ஸ்தானத்தில் இருப்பதும், மற்ற கோள்களும் அதனுடைய ஸ்தானத்தில் இருப்பதும் வேதம் இருப்பதால் தான். வேத சப்தங்களுக்கு அத்தகைய ஒரு மகிமை உண்டு. சாஸ்வதமான ஒரு பொருள் மறையுமே தவிர அழியாது. வேதம் அழியவே அழியாது. வேதம் மறைந்திருக்கின்றது, சில காலத்திலே பிரகடனமாகின்றது. இரவு சூரியன் இல்லை என்பதால் சூரியன் அழிந்து விட்டது என்று சொல்ல முடியுமா? மறைந்திருக்கின்றது. காலையிலே பிரகாசமாக இருக்கின்றது. சாஸ்வதமான ஒரு பொருளுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. மறைந்திருக்கின்ற காலம் பிரகாசமாக இருக்கின்ற காலம் என்று வேணுமானால் சொல்லலாம். எப்படி? வேதத்திற்கு ஸ்ருதி என்று ஒரு பெயர். தமிழிலே அழகாக எழுதா கிளவி. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வேதங்கள் தாளப்பத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பனை ஓலைகளில் கூட எழுதப்படவில்லை. வேதத்திற்கு புத்தகமே கிடையாது. வேதம் எப்படி வந்தது என்றால், தகப்பனார் சொல்ல பையன் கேட்டுக்கொண்டான், பையன் சொல்ல அவருடைய பையன் கேட்டுக்கொண்டான். இப்படி ஒரு சொல்லி 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 சொல்லியே வந்ததால் இதற்கு ஸ்ருதி, கேட்டு வந்தது. தமிழிலே எழுதப்படாததால் எழுதா கிளவி. படித்தல் வேறு, வாசித்தல் வேறு, ஓதுதல் வேறு. வேத மந்திரங்களை படித்தான், தவறு. வேத மந்திரங்களை வாசித்தான், தவறு. வேத மந்திரங்களை ஓதினான், சரி. ஔவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பது பள்ளி பாடங்களை அல்ல, வேத மந்திரங்களை, தெய்வீகமான பிரார்த்தனைகளை. அதற்குத்தான் ஓதுதல் என்று பெயர். அத்தகைய வேதத்தை தினமும் ஒருவர் அத்தியனம் செய்ய வேண்டும். வேத மந்திரங்களை சொல்ல வேண்டும். நம்முடைய பாரத தேசத்தினுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது, பாரத மாதா பலமுறை அடிக்கடி அந்நிய படையெடுப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றாள். தென்னிந்தியாவை விட வட இந்தியா அதிகமாக பாதித்திருக்கின்றது. அத்தகைய காலகட்டங்களிலே நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். அத்தகைய ஒரு காலகட்டத்திலே கூட நம்முடைய பெரியவர்கள் வேதத்தை ரட்சித்து நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கின்றார்கள். எப்படி? பணபலத்தினாலா, தெய்வ பலத்தினாலா, ராஜாங்க பலத்தினாலா? எங்கோ சென்று ஒரு வாழைக்காய் அரிசி பிச்சையாக கேட்டு அதை சாப்பிட்டு, ஆனாலும் இந்த வேதத்தை அப்படி கட்டி காத்து நம்மிடம் கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள். எவ்வளவோ எதிர்ப்புகளுக்கும் சிரமங்களுக்கும் வறுமைக்கும் நடுவே இந்த வேதத்தை அவர்கள் காப்பாற்றி நம்மிடம் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், நாம் இத்தகைய காலகட்டத்திலே வேதத்தை இன்னும் எவ்வளவு நன்றாக அதை காப்பாற்ற வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த அருமையான வேதத்தை எப்படி காப்பாற்றியிருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியம். கன்னியாகுமரியிலிருந்து சில வேதம் படித்தவர்கள், காஷ்மீரத்திலிருந்து சில வேதம் படித்தவர்கள்,
மத்திய பிரதேசத்திலிருந்து சில வேதம் படித்தவர்கள், பெங்காலிலிருந்து சில வேதம் படித்தவர்கள், இப்படி எல்லோரையும் அழைத்து ஒரு வேத பாராயணம் செய்தோமானால் ஒரு இச்சு கூட மாறாது. எப்படி ஒரே விதமான பாடம் ஆசேத்து ஹிமாச்சலும் எந்த புத்தகமும் இல்லாமல் வாய் வழியாக இன்று வரை சொல்லப்பட்டிருக்கின்றது என்று தெரியும். இந்த வேதத்தை ரட்சித்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது என்பது ஒவ்வொருவருடைய ஒரு பொறுப்பு, கடமை. ஒருவர் தனத்தால், ஒருவர் தங்கள் குழந்தைகளை வேதம் படிக்க அனுப்புவதால், அந்த வேத பாடசாலைக்கு வேண்டிய அனுகூலங்களை செய்து தருவதால், இப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் நாம் நம்முடைய பொறுப்பை, கடமையை ஆற்ற வேண்டும். Hare Ram